டிஎஸ் ரெட்டி புக்கில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 12 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்மேட் பத்திரம் சொல்றேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த சம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் எவர் நெட் ப்ராஃபிட் கிவன் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நெட் ப்ராஃபிட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் எதெல்லாம் வந்து நான் கேஷ் ஐட்டம், அதாவது இந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கு வித்தவுட் கேஷ், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேயா, இந்த சம்ல டெப்ரிசியேஷன் அண்ட் லாஸ் ஆன் சேல் இருக்கு, அது ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் இஸ் த ரிசல்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல், இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது மெயினாக என்னன்னா, ஒரு 1 or 2 சொல்றேன். டிக்ரீஸ் இன் ஸ்டாக், அதாவது கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் தெர் இஸ் அ மணி கம்மிங் இன் அர்த்தம். ஓகேயா, அதே கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி அவுட் ஃப்ளோன்னு இருக்கும். ஓகேயா, ஸோ டிக்ரீஸ் அசெட்னா இது ப்ளஸ்ல போட்டுவாங்க. இன்க்ரீஸ் இன் டெட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அப்போ உங்க கையை விட்டு கேஷ் போயிருக்கு, பிகாஸ் நீங்க வந்து கிரெடிட்ல சப்ளை பண்ணிருக்கீங்க, இப்போ இதை மைனஸ் பண்ணணும். Increase in creditors, அது ஆப்போசிட். Somebody has given you the goods on credit means you are indirectly getting cash for time being. Okay, add பண்ணும். ஸோ வர ரிசல்ட் தான் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா, தென் இதுக்கப்புறம் ஈஸி. தேர்ட் ஸ்டெப், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். வாட் எவர் அசட் பர்ச்சேஸ், ஆல் அசட் பர்ச்சேஸ் வில் கம் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதுல வருது நெட் கேஷ் யூஸ் இன் investment activities போட்டுரும். ஓகே, then last one is fourth is cash flow from financing activities, whatever only the loan and any financing activities. Okay, repay பண்ணா மைனஸ் பண்ணணும். சப்போஸ் நியூ லோன் எடுத்தீங்கன்னா அப்ப அதை ஆட் பண்ணணும். ஓகேயா, ஸோ ஃபைனலா வருது இதுதான் நெட் இன்க்ரீஸ் or decrease in cash equivalent. Okay, net increase or decrease. அதுக்கப்புறம் you have to add opening cash. add பண்ணீங்கன்னா that will match closing cash. Okay, thank you.